அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே துதிக்க தூண்டும் துணையாளரே ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே துதிக்க தூண்டும் துணையாளரே சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா ஆட்கொண்டு எங்களை ஆடலாக்கும் ஆட்கொண்டு எங்களை ஆடலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியோ அன்பினால் இன்று அலங்கரியோ ஆவியான எங்களுக்கு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்களுக்கு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆட்கொண்டு எங்களை ஆடலாக்கும் ஆட்கொண்டு எங்களை ஆடலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரியோ ஆவியான எங்களன் தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்களன் தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அல்லேலூயா. தானியேல் 6:10. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகடிகளை திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலோவென்றால் ஜெபம் பண்ணி அப்படின்னு இருக்கு. ஜெபிக்கிறவன் எப்பொழுதுமே விசேஷமானவன் தான். ஆவியானவர் எழுதும் பொழுது எப்படி எழுதுறாரு பாருங்க. தானியேலோவென்றால் ஜெபம் பண்ணினான். அந்த நாளில் யாரும் ஜெபிக்க கூடாது அப்படி என்கிற ஒரு சட்டம் நிலுவையில் இருந்த பொழுது, ராஜாவை தவிர வேறு எந்த தேவனையும் சேவிக்க கூடாது என்கிற சட்டம் நிலுவையில் இருந்த போது, தானியேலை தவிர எல்லாரும் ஜெப வாழ்க்கையில கீழே விழுந்து கிடக்கிற அந்த நாட்களிலே தானியேலோவென்றால் ஜெபம் பண்ணி, அதை தான் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அதனால புஸ்தகத்துக்கே தானியேல்னு பேர் வருது. சோத்திரிக்கிறோம். நீங்க ஜெபிக்கிற பொழுதுதான் நீங்கள் மிக முக்கியமானவர்களாக மாற்றப்படுகிறீர்கள். நான் போன வாரமே சொன்னேன், ஜபத்தை முக்கியப்படுத்துகிறவனை தேவன் முக்கியப்படுத்துவார். ஜபம் ரொம்ப முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜபம் மிக முக்கிய காரியமா இருக்கிறது. இன்றைய உலகத்தின் இன்றியமையாதது ஜபம்தான். சோத்திரம் கவனிக்கணும். இந்த கடைசி காலத்தில் முக்கியமான சர்வ ஆயுதம் ஜபம்தான். குடும்பங்களை ஒன்று சேர்த்து அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் கட்டி எழுப்புவது ஜபம்தான். திருச்சபையிலே எழுப்புதலை உருவாக்குவதற்கு உபகரணமாய் இருப்பது ஜபம்தான். நமக்கு உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து தருவது ஜபம்தான். ஜபம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. சோத்திரிக்கணும். தானியேல் 6:3 சொல்லுகிறது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அந்த சட்டம் நிலுவையில் இருக்கும்போது கூட அவன் ஜெபிக்கிற காரணம் அவருடைய ஸ்பிரிட்டே ஜப ஸ்பிரிட்டா இருக்குது. கர்த்தர் நம்மை ஜப ஆவியிலே நிரப்புவாராக. ஜப ஆவி, கண்ணீரின் ஆவி, நறுங்குண்ட ஆவி, மன்றாட்டத்தின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி உங்கள் ஆவியோடு இணைந்திருப்பதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஆவியோடு கூட அந்த மன்றாட்டின் ஆவிய, கண்ணீரின் ஆவிய, நொறுங்குண்ட ஆவிய, அந்த ஜப ஆவிய கர்த்தர் உங்களுடைய ஆவியோடு இணைப்பாராக என்று நான் ஜெபிக்கிறேன். நான் கத்தனாலும் கூட நீங்க அதுக்கு கேட்காம இருக்க காரணம் உங்க ஸ்பிரிட்ல இருக்கிற டிஃபெக்ஷன் தான் அதுக்கு காரணம். உங்க ஸ்பிரிட் சரியில்லை. உங்க ஸ்பிரிட்ல பெருமை இருக்குது. உங்க ஸ்பிரிட்ல அடங்காத்தனம் இருக்குது. உங்க ஸ்பிரிட்ல திமிர் தனாட்டு இருக்குது. உங்க ஸ்பிரிட்ல எவன் சொன்னாலும் கேட்க முடியாது அப்படி என்கிற ஒரு ஆணவம் அதில் இருக்கிறதுனால தான் தெய்வீக சத்தத்துக்கு நம்ம செவிசாய்க்க முடியல. பிசாசு வேற ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிட்டு இருக்கிறான்.
அதனாலதான் நான் அழுதுகிட்டே சொல்றேன், உன் ஆவியோடு கண்ணீரின் ஆவி, ஜெப ஆவி, நொறுங்குண்ட ஆவி, கீழ்ப்படிதலின் ஆவி, சோத்திர விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டத்தின் ஆவி உன் ஆவியோடு இணையணும்னு நான் ஜெபிக்கிறேன். சோத்திரம். தானியேலுக்குள்ள தானியேலை யாருங்க ஜெபிக்க சொல்ற? ஓ, சிங்கக்கபியில நீ போக, அதுல ஜெயிக்கணும், நீ ஜெபிக்கணும். தானியேலுக்கு யார் சொன்னது? அந்த ஆவிக்குள்ள அவன் இருக்கிறான். சோத்திரம். இன்னைக்கு நமக்குள்ள அந்த காரியம் இருக்கணும். ஜெபம்னா என்ன? கிறிஸ்துவோடு மனம் திறந்து பேசுவது தானே ஜெபம். சோத்திரிக்கிறோம். நம்முடைய பெற்றோரிடத்தில் உரிமையோடு உள்ளத்தை நாம் திறந்து கொடுக்கிறோம்ல, அப்பா கிட்ட எப்படி உரிமையா பேசுறோம், அதுதாங்க பிரேயர். பிரேயர்னா வேற ஒண்ணும் இல்லை. இருதயத்தின் வேண்டுதல்களை, விசுவாசத்தை, எதிர்பார்ப்புகளை கர்த்தரிடத்தில் தெரிவிப்பதுதான் ஜெபம். அவருடைய பாதத்தில் வாஞ்சையாய் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை பகிர்ந்து கொள்வதுதான் ஜெபம். நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விடுவதே ஜெபம். நம்முடைய சித்தத்தை தேவனுடைய கையில ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி தேவனுடைய சித்தத்துக்கு நாம சோதரம் அடிபணிவது ஜெபம். தேவனோடு ஐக்கியம் கொள்வது ஜெபம். அவருடைய இனிய பிரசன்னத்தில் அமைதியாய் அமர்ந்திருப்பதும் ஒரு ஜெபம் தான். தேவனுடைய முகத்தை தேடுவது ஜெபம். தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிப்பது ஜெபம். அவருடைய சாயலால் நாம் நிரப்பப்படுவது ஜெபம். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு போகலாம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, 1000 பேர் ஒரு குதிரையை தண்ணீர் குடிக்க ஒரு குளத்திற்கு அழைத்து செல்லலாம். பாருங்க, ஒரு குதிரை எத்தனை பேர் அழைத்து செல்றாங்க? 1000 பேர் ஒரு குதிரையை ஒரு குளத்தில் அழைத்து சென்று தண்ணீர் குடிர் என்று 1000 பேர் அந்த குதிரையை வழிகட்டினோம். அது வலுக்கட்டாயம் பண்ணினாலும் தண்ணீர் குடிப்பதோ குடிக்காததோ அந்த குதிரையின் உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சையை பொறுத்து தான் இருக்குது. நீ 1000 பேர் அந்த குதிரையை தண்ணி குடிச்சாதான் நல்லதுன்னு அந்த குதிரையை 1000 பேர் நீங்க போய் குளத்துல போய் நிறுத்தினாலும் அந்த தண்ணியை நம்ம குடிக்கணும், அது நமக்கு நல்லதுன்னு குதிரை நினைச்சாதான் தண்ணி என்ன செய்ய முடியும், உள்ள போக முடியும். ஜபத்தை குறித்து ஒரு ஊழியக்காரன் 1000 பிரசங்கம் பண்ணாலும், நான் ஜெபம் பண்ணாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ உள்ளத்துல உறுதி எடுத்து நீ முழங்கால் படியிட்டாதான் அந்த ஜபம் உனக்குள்ள கிரியவன். இல்லை, எந்த பிரசங்கமும் உன்னை மாற்ற முடிஞ்சாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏன் உன்னுடைய நிலையிலிருந்து நான் கதறேன்? நீ ஜெபிக்கணும், நீ ஜெபிக்கலன்னா நன்மை வராதுன்னு நான் சொல்றேன். நீ என்ன வேணாலும் சொல்லி 21 நாள் ஜபத்தில் என்னால் வர முடியாது, எனக்கு 1008 வேலை இருக்கு, இப்போ காரியம் இருக்கு. நானா நீ என்ன வேணாலும் கத்து, தலை கூட உனக்கு வலிக்கட்டும், தலை வலிச்சு கூட நீ எங்கேயாவது மூளையில் உட்காரு, நான்லாம் மாற்றலாம் முடியாது, நான்லாம் வர முடியாது பிரேயர்க்கலாம் என்று பிசாசு உனக்கு ஓதியோ அல்லது உடம்பு என்ன உனக்கு சொல்லுதோ அதுக்கு நீ எல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தானா, இந்த கடைசி காலத்தின் எழுப்புதலுக்கு நீ ஒரு ஆயுதமா பயன்பட முடியாது. தேவனுடைய பிள்ளையே, தானியேலுக்குள்ள இருந்த அந்த அனுபவம் நமக்கு தேவை. தானியேலில் வாழ்க்கையில நீதியின் சூரியன் ஏன் உதிச்சதுன்னா, ஜெபிக்க கூடாது என்கிற ஒரு சட்ட நிலுவில் இருந்தபோது தானியேலோ வென்றால் ஜெபம் பண்ணினான். இந்த தானியேல் 6:10 நம்ம இன்னொரு பாயிண்ட்டுக்கு போக போறோம் இன்னைக்கு. தானியேல் 6:10 சொல்லுது, தானியேலோ வென்றால் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. அவர் ஜெபிக்கிற பொழுது எப்படி சொல்லுதான், தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிறார். அதை நான் அழுத்தப்படுத்த விரும்புகிறேன். அதை குறித்த ஒரு செய்தியை நம்ம வருகிற வாரங்களை நம்ம சிந்திக்க போறோம். தேவனுக்கு முன்பாக அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அப்படியானால் நம்முடைய ஜெபம் பவர்ஃபுல்லா இருக்குன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கர்த்தருக்கு முன்னாக நாம நின்று ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கும் பொழுது ஏதோ ஒரு சர்ச்சில் முட்டி போட்டுட்டு இருக்கிறோம், ஒரு இடத்துல முட்டி போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் போதே எனக்கு முன்னாக என் கர்த்தர் இருக்கிறார், நான் கர்த்தருக்கு முன்னாக நிக்கிறேன், கர்த்தருக்கு முன்னாக நான் முழங்கால் படிடுறேன். நீங்க பாடும் பொழுது, நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க கர்த்தரை துதிக்கும் போது ஒன்னு நினைக்கணும், கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், நான் கர்த்தருக்கு முன்னாகத்தான் இந்த ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. அப்போ தானியேல் தேவனுக்கு முன்பாக அப்படின்னா, தானியேல் எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டா தேவனுக்கு முன்னாடி நின்று அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. ஒரு மாணவன் வீட்டு பாடங்களை எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு
எதெல்லாம் வாத்தியார் படிச்சுட்டு வர சொன்னாரோ அதெல்லாம் அவன் படிச்சுட்டான்னு சொன்னான். அவன் கிளாஸ் ரூம்ல தைரியமாக அந்த வாத்தியாருக்கு முன்னாக அவன் உட்காந்துருப்பான். ஏன்னா எல்லா கேள்வியும் அவன் பணப்பாடம் பண்ணிட்டான், எல்லா ஹோம்ஒர்க்கும் பண்ணிட்டான். ஆகவே வாத்தியாருக்கு மறைஞ்சி முதுகு பின்னாடி உட்காரணும் அவசியம் இல்லை. அவன் நேர வாத்தியாரை பார்ப்பான். சோத்திரிக்கணும். காரணம், அவன் வாத்தியாருக்கும் அவனுக்கு உறவு சரியா இருக்கிறதுனால அவன் ஒளிஞ்சு மறைஞ்சு நிக்கல. வாத்தியாருக்கு முன்னாடி ஒரு மாணவன் நிக்கிறது போல கர்த்தருக்கு முன்னாக உறவு கரெக்டா இருந்தா நாம முட்டியை போட்டா தேவனுக்கு முன்பாக நாம நிக்க முடியும். அல்லேலூயா. சில காரியத்தை சொல்ற பாருங்க. தேவனுக்கு முன்னாக நிற்கணும் அப்படின்னா மார்க் 5:33 மார்க் 5:34 வசனங்களை பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்க்கிறோம். அவன் வந்தா விசுவாசத்தோடு வந்து ஆண்டவர் ஓரத்தில் வந்து சரத்தை தொட்டு வல்லமையை வாங்கிட்டு போயிட்டா. சரத்தின் ஊரல் நின்று போயிட்டு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. என்னை தொட்டது யாரு அப்படின்றாரு. எல்லாரும் நெருக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறீங்களே. சீஷர் கூட சொல்றாரு, இல்லை இல்லை என்றது ஒரு வல்லமை புறப்பட்டது, யாரும் தொட்டிருக்காங்க. பைபிள் சொல்லுகிறது, ஸ்திரியானவள் அவருக்கு முன்பாக வந்து, அல்லேலூயா, அதை ஆண்டவர் விரும்புறாரு. நீ என்னிடத்துல நன்மையை பெற்றுட்டு போயிட்டு எனக்கு முன்னாடி வரலையே, எனக்கு பின்னாடி வந்து தொட்டுட்டு போயிட்ட. ஏதோ ஒரு வல்லமையை நீ வாங்கிட்டு போயிட்ட. என் பின்னாடி தான் நீ வந்துட்டு என்னை தொட்டுட்டு போனமா, எனக்கு முன்னாடி நீ வரக்கூடாதா அப்படின்னு அந்த ஸ்திரியை முன்னுக்கு வரணும்னு அவர் விரும்புறாரு. சோத்திரிக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ அவர் முன்பாக வந்து, அதை தான் உங்க இருதயத்தை நீங்க பதிக்கணும். அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னா. கர்த்தருக்கு முன்னாடி யார் வரோ தெரியுமா? உண்மை உள்ளவன் கர்த்தருக்கு முன்னாக வந்து விழுவான். தன் உண்மையெல்லாம் சொன்னான். ஆண்டவரே, என் நிலைமை இதுதான், என் வாழ்க்கை சூழ்நிலை இதுதான், நான் இப்படி இருந்தா ஆண்டவரே என்று சொல்லி ஒளிக்காம மறைக்காம, சோத்திரிக்கிறோம், தன் உண்மையை எப்படி சொன்னா? அதற்கு முன்னாக வரும்போது பின்னாக வந்து தொட்டா. இப்ப பாருங்க, முன்னாக வந்து விழுகிறாள். தன்னுடைய உண்மையெல்லாம் அவளுக்கு சொன்னாள், முன்னாக வந்து விழுந்தாள். இன்றைக்கும் இந்த கால வேளையில நீ ஏதோ 4 பேருக்கு முன்ன 4 பேரோட ஒரு விசுவாசியா நீ வந்துட்டு சபைக்கு போறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. நீ சபைக்கு வந்து கர்த்தருக்கு முன்னாக வந்து விழணும். கர்த்தருக்கு முன்னாக நின்று பாடணும். கர்த்தருக்கு முன்னாக வரணும். உன்னை பின்னுக்கு தள்ளுறவன் சாத்தான். நீ முன்னுக்கு வான்னு, எனக்கு முன்னுக்கு வான்னு சொல்றவர் கர்த்தர். உன்னை முன்னுக்கு அழைக்கிறார். அதான் பிள்ளைகளை பெற்றோர் முன்னுக்கு அனுப்பணும். போ, முன்னாடி போய் உட்காந்து பாடு, கையை தட்டுடா, போடா முன்னாடி. ஒரு அம்மா அப்பா சொல்லணும். அம்மா அப்பா நீ முன்னாடி போடான்னு சொன்னா அப்பாவும் அம்மாவும் முதல்ல கர்த்தருக்கு முன்னாக நிக்கணும். நீ பின்னாடி பின்னாடி பண்ணி நின்று பின்னாடி பின்னாடி போனா உன் வாழ்க்கையில சாத்தான் உன்னை கொத்துக்கறி போட்டுருவான். அமிலேக்கினை பற்றி பைபிள் சொல்லுகிறது, பாளையத்துக்கு பின்னாக வந்த பலவீனரை எல்லாம் வெட்டினான்னு போட்டிருக்கு. பாளையத்துக்கு முன்னாக இருந்தவனை அமிலேக்கியால ஒண்ணும் பண்ண முடியல. இந்த பின்னுக்கு வர ஆட்கள், சோத்திரிக்கிறோம், கத்தருக்கு அடுத்த காரியத்துல பின்னுக்கு வர ஆள். அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவோம், பாட்டெல்லாம் முடிஞ்சு ஆராதனைலாம் முடிச்சு நீ பின்னுக்கு வந்தா சோத்திர, அதிலேயே ஆவிக்குரிய லட்சணம் தெரியுது. கர்த்தருடைய காரியத்துல மற்ற காரியத்துல கூட நீ பிந்து சார், பிரச்சனை இல்லை சார். கர்த்தருடைய காரியத்தில் நீ முந்த வேண்டாமா? நீ முன்னுக்கு வர வேண்டாமா? யாரெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாக வந்து நிற்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை மேலாக வைப்பார், தலையாக வைப்பார். அப்படி முன்னாடி வந்து விழுந்தா பாருங்க. அந்த ஸ்திரியை குறித்து 34 ஆண்டவர் சொல்றார், அவர் அவளை பார்த்து, மகளே, பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு முன்னாடி நீ வந்து விழுந்துட்டனா உனக்கு ஆண்டவருக்கு என்ன உறவு வர தெரியும்? மகளே, மகனே. நீ பின்னாடி தொட்டு சுகத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம், ஆனா மகன் மகள் என்கிற உறவு இல்லை. ஆனா அப்பாவுக்கு முன்னாடி நீ வந்துட்ட உடனே அவர் மகளேன்னு சொல்றாரு, மகனேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஒரு முறை, ஒரே ஒரு முறை உன்னை மகனே மகளேன்னு சொல்லிட்டார்னா அந்த ஒரு வார்த்தைக்கு வாழ்நாளெல்லாம் வாழ்ந்துடலாம். அல்லேலூயா. அவர் வாய் திறந்து உன்னை மகளேன்னு சொல்லணும். அவருக்கு முன்னாடி விழுந்து உண்மையெல்லாம் சொல்லணும். அவர்கிட்ட எதையும் ஒழிக்க கூடாது.
அவர் சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை என்ன செஞ்சது? ரட்சித்தது. சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ. உன் வேதனை நீங்க நீ சுகமாயிரு. கர்த்தருக்கு முன்னாக வந்து விழுகிறவனின் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு முன்னாக நீ நிற்கிற ஒரு நபராக, கர்த்தருக்கு முன்னாக நிற்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு முன்னாக நிற்கிற ஒரு நபராக இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்போ பாருங்க, அப்படி முன்னாக வந்த உண்மையெல்லாம் சொன்னான். உண்மை உள்ளவன் தான் முன்னாடி வருவான். திருட்டுத்தனம் பண்ற ஆளு, ஜெபம் பண்ணாத ஆளு, ஆண்டவர்கிட்ட இல்லாத என்ன பண்ணுவான்? அவனுடைய பாவமே அவனை தடுக்கும், பின்னாடி தடுக்கும். நீங்க அப்படி இருக்காதீங்கன்ற நான். முன்னாக வாங்க, அவருக்கு முன்னாக வந்து நிற்க உங்க தகுதிப்படுத்துங்க. தானியேல் சாதாரணமா ஜெபிக்கல. எங்க ஜெபம் பண்ணா? கர்த்தருக்கு முன்னாக ஜெபித்தான். அல்லேலூயா. ஆதியாகமம் 17:1 என்ன சொல்லுது? சோத்திரிக்கிறோம். ஆதியாகமம் 17:1 சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் அவனுக்கு என்னவாகி? தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், இனி எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனார. வாக் பிஃபோர், எனக்கு முன்னாக நட. ஊருக்கு முன்னாடி, உலகத்துக்கு முன்னாடி நடக்காத. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. இங்க உத்தமன் என்ற வார்த்தைக்கு blameless என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையே, அப்ப யார் கர்த்தருக்கு முன்னாக நடக்க முடியும்? உத்தமன், உண்மை உள்ளவன். அப்போ ஆண்டவருக்கு முன்னாக ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர் வந்து ஆண்டவருக்கு முன்னாடி தன் தலையை உயர்த்தி நிற்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கர்த்தருக்கு உறவு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில ஆண்கள் பாருங்க, ஆண்டவருக்கு முன்னாடி வர்றதுக்கு வெக்கம், கூச்சம். இந்த வெக்கப்படுறது, கூச்சப்படுறதெல்லாம் பிசாசின் தந்திரம். ஊர் உலகத்துல அங்கங்க சிரிக்கும் போது 32 பல்லக்கு சிரிக்க வேண்டிய சிரித்துக்கு இருக்குதா? வெக்கம் வரல, அங்க கூச்சலாம் வரல. சர்ச்சில் வந்தாதான் கூச்சம். நான் சொல்றேன், வெக்கம் கூச்சம் அது ஒரு பிசாசின் தந்திரம், மாயை. அது என்ன இயேசுவுக்கு முன்னாடி வெக்கம்? ஒருத்தவன் விபச்சாரி வீட்டுக்குள்ள போனானா. அதை தூரத்திலிருந்து பார்த்த ஒருவர் அந்த விபச்சாரி வீட்டுக்கு முன்னாடி நின்று, அந்த விபச்சாரி வீட்டுக்குள்ள ஒருத்தன் போனானே, அவன் பேரை சொல்லி கூப்பிடுற, டேய் வெளியே வா அப்படின்னு. ஐயோயோ, நம்முடைய வாத்தியார் சத்தம் கேக்குதேன்னு சொல்லி விபச்சாரி வீட்டில் நம்ம உள்ள நுழைஞ்சதை பார்த்துட்டார் போல, அவர் வெளியவான்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அவன் அந்த வீட்டை விட்டு வேகமா ஓடினானா. ஓடிக்கிட்டு இருக்கிறவனை பார்த்து வாத்தியார் சொன்னா, உள்ள போறதுக்கு தாண்டா வெக்கப்படணும், வெளியே வர்றதுக்கு வெக்கப்படக்கூடாதாராம். அல்லேலூயா. ஊர் உலக காரியங்களுக்கு ஒரு பாவத்தை செய்ய சோதரிக்கிறோம், அக்கிரமங்களுக்கு தான் நம்ம கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு சோச்சோ இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு சொன்ன. கர்த்தருக்கு முன்னாடி முழங்கால் படியிட, கைத்தட்ட, பாட, ஜபிக்க, இயேசுவேன்னு சொல்ல, கர்த்தரை ஆராதிக்க உனக்கு என்ன வெக்கம்? என்ன வெக்கம்? அதிகாலத்தில் பரிசுத்தவான்கள்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க, உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. தெருவில் நின்று கூச்சப்படாம கர்த்தரை பாடி துதிப்பாங்க, கையை தட்டி நடனமாடி கர்த்தரை துதிப்பாங்க, வெக்கப்படவே மாட்டாங்க. சோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய 50வது வருஷத்துல கூட ஒரு ஊழியக்காரர், அவர் 93 வயசுங்க. என்னுடைய தகப்பனாரோடு கூட ஊழியர் செய்தவர். ஒரு தாத்தா ஒரு ஹேண்ட், ஒரு குச்சை வச்சுக்கிட்டு பாட்டு பாடும்போது அங்கே இறங்கி ஆடினார். நீங்கள் பார்த்தீங்களா? யாராவது உன் கண்ணில் பட்டுச்சா? 93 வயசு. அவரு 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறையை பார்த்துட்டாரு. வெக்கப்பட்டாரா? அவருடைய ஸ்தானத்துக்கு அவர் ஒரு இடத்துல அப்படி உட்காந்துருக்கணும். அந்த தேவனுடைய பிரசனம் வந்த உடனே அவர் யார் பார்க்குறா, என்ன பார்க்குறான்னு தெரியல, அவருக்கு எப்படி தான் வேலை இருந்து தெரியல, தன்னை மீறி கர்த்தருக்கு முன்னாக அவர் மகிமைப்படுத்துறார். சோத்திரம். என்ன வேண்டிய கிடந்து கூச்சம்? கர்த்தருக்கு முன்னாக நின்று கர்த்தரை துதிக்கிறதுக்கு என்ன வெக்கம் உனக்கு?
அந்த வெக்கமே உன்னை பின்னுக்கு தள்ளுது என்பது உனக்கு தெரியலையா? அல்லேலூயா. என்ன உனக்கு இதுல? தானியேல சிங்கக்கபியில தூக்கி போட்டாங்கல்ல, இப்ப ராஜா வந்து சொல்றாரு, தானியேலே நீ இடைவிடாம ஆராதிக்கிற உன் தேவனை தப்பிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்டபோது தானியேல் 6:22 பாருங்க. அதுல சொல்றாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி ராஜா கிட்ட சொல்றாரு, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன செஞ்சாரு? அவங்க வாய கட்டி போட்டார். ராஜா கிட்ட சொல்றாரு, ராஜாவே சிங்கம் என்னை சேதப்படுத்தல, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய கட்டி போட்டார்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு, அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய், கைய நல்லா தட்டி, என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நல்ல ஒரு நிமிட கையை தட்டி, நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நான் ஏன் விடுதலையாக்கப்பட்டேன் தெரியுமா? ஓ ஹalleluya. சிங்கங்கள் என்னை ஏன் சேதப்படுத்தல தெரியுமா? நான் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவன். என்ன விட்னஸ் பாருங்க, என்ன டெஸ்டிமனி பாருங்க. நான் ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவன். எப்படிங்க? எவ்வளவு தைரியமா அந்த வார்த்தையை சொல்றார் பாருங்க. இன்னைக்கு இந்த காலவெளியில் எத்தனை பேர் சொல்ல முடியும், பாஸ்டர் என்ன ஊர் உலகம் என்ன வேணா சொல்லட்டும், நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக நான் காணப்படுகிறேன்னு சொல்ல எத்தனை பேருக்கு தகுதி இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த அதை சொல்ல தெரிய யோக்கியம் இருக்கு? 1000 பேர் நம்மளை கமாண்ட் அடிக்கட்டும், ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்பட்டேன் அப்படின்றார். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்யல. உங்களுக்கு முன்னாடி நான் பெர்ஃபெக்டா இருந்தேன், என் ஆண்டவருக்கு முன்னாடி நான் பெர்ஃபெக்டா இருந்தேன். அதனால தான் இந்த விடுதலை, அதனால தான் இந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்ப கொஞ்சம் கவனிங்க. அப்ப கர்த்தருக்கு முன்னாடி சோத்திரிக்கிறோம். தானியேல் வந்து முட்டி போடுறாருன்னா அவர் வந்து பல குறைவோடு ஜெபிக்கல, குற்றமற்றவனாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாக குற்றம் இல்லை எனக்கு. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு முன்பாக நான் என்னவற்றவனாய் இருக்கிறேன்? குற்றமற்றவனாய் இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. அதுதான் தேவனுக்கு முன்பாக என்கிற அது எத்தனை பேருக்கு இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சங்கீதம் 51வது சங்கீதம் 3வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இந்த தம்பிமாருங்க பாருங்க, இந்த கரண்ட் போன வந்தா இந்த ஃப்ரண்ட் டிவி ஒர்க் ஆகாதேன்னு சொல்லி யாராவது இங்க இருக்கிறாங்களான்னு பாருங்க. சோத்திரிக்கிறோம். இந்த பசங்களை பிடிச்சி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சோத்திரம். அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக சோத்திரிக்கிறோம், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. பாவம் வந்து நிக்கலாமா? தாவீது ஆரம்பத்தில் சொல்றார், என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக வந்து நிற்கிறது. 51:4 உம கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். பாருங்க, சபையார் ஒன்று சொல்றேன், நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்னா அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, மனைவி பார்க்கல, புருஷன் பார்க்கல, ஆனா நீங்க பண்ற அந்த தப்பு கர்த்தருக்கு முன்னாடி நடக்குதுன்னு அர்த்தம். யாருக்கு முன்னாடி நடக்குதுங்க? ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்கன்னா யாருக்கோ தெரியாம செஞ்ச நீங்க சொல்லலாம், ஆனா பைபிள் அதை எப்படி கன்சிடர் பண்ணுதுன்னா அது கர்த்தருக்கு முன்பாக அந்த தப்பை நம்ம நடத்துறோம். யாருக்கும் தெரியாம செய்யறது, யாருக்கு முன்னாடி செய்யறோம்? ஆமா, இவன் தாவீது எங்கேயோ பண்ணதுங்க பச்சேபால் விஷயத்துல, ஆனா சங்கீதத்தில் எடுத்து சொல்றாரு, உங்க கண்ணுக்கு முன்னாக நான் நடப்பித்தேன் சொல்லிட்டு அவர் சொல்றாரு 51:6, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அப்படியானால் ஆண்டவருக்கு முன்னாக நாம் நிற்க நம்முடைய உள்ளத்தில் உண்மை, உத்தமம், குற்றமற்றவன். அல்லேலூயா. இதெல்லாம் தான் கர்த்தருக்கு முன்னாக போய் நம்மளை நிறுத்தும். இந்த நாள்ல 3 காரியங்களை வேகமா சொல்றேன். உனக்கு முன்பாக கர்த்தர் சமூகம், உனக்கு முன்பாக கர்த்தர் சமூகம். நீ எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படுறீங்களோ கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன் என்பதை நீங்க நினைக்கணும்.
கர்த்தர் உங்களுக்கு முன்னாக, நீங்க கர்த்தருக்கு முன்னாக, கர்த்தர் உங்களுக்கு முன்னாக. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 13ல இருந்து 16 வரைக்கும் எல்லா பைபிளை கையில் எடுங்க. சத்தமா ஒரே குரல்ல நம்ம வாசிக்க போறோம். எல்லா பைபிளை கையில் எடுங்க. டிவியில இருந்தாலும் பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் பைபிளை பார்த்தே வாசிக்க பாருங்க. சோத்திரிக்கிறோம். பைபிளை கையில் எடுங்க. ஒருவேளை வேதத்தை கொண்டு வரல அப்படின்னா அது ரொம்ப தப்பு. சபையில வரும்போது அவரவர் அந்த பைபிளை அப்படியே சுமந்துட்டு வரணும். உன்னால நடக்க முடியாத நிலை வரும்போது நீ சுமந்த வேதம் உன்னை சுமக்கும். அல்லேலூயா. யாத்திராகமம் 33:13 இருந்து சோத்திரம் 16 வரை சத்தத்தை உயர்த்தி கம்பீரமாக வாசிக்க கேட்கிறேன். ஆரம்பிங்க. உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கு சத்தமாய் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தென்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருகிறதுனால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அல்லேலூயா. இதுல ஒரு வார்த்தை வருது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். மோசே சொல்றார், உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாக இல்லைன்னா நாங்க இந்த பிரயாணத்தை நடத்த முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், தூதனை வேண்டுமென்றாலும் அனுப்புகிறேன், நான் உங்களுக்கு முன்னாக வரமாட்டேன் என்று கர்த்தர் சொன்னபோது அந்த வார்த்தை அவர்களுக்கு துக்கமாக இருந்ததினால மோசே கதறுகிறான். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு முன்னாடி இல்லாட்டா எங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. நான் சொல்லுகிறேன், உங்கள் ஜீவிய காலமெல்லாம் அவருடைய வருகை பரியந்தமும் அவர் சமூகம் உங்கள் முன்பாகவே செல்லட்டும். பெரிய ராஜாவோ மந்திரியோ அவர்களுக்கு முன்பதாக பாதுகாவல் வீரர்கள் அதிகாரிகள் ஜீப்புகளிலே செல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் புழுக்களாகிய நமக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய சமூகத்தை வைக்கிறார் என்றால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா நம்பலாம். நம்ம போகும்போது அவர் தம்முடைய சமூகத்தை முன்னுக்கு வைக்கிறார். அவரை பார்த்து கொண்டே நடக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. மோசே யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 9ல இருந்து 13 வரைக்கும் மோசே ஜெபிக்கிறார். ஒரு நீண்ட ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாடி நீங்க இல்லனா எங்க வாழ்க்கை நல்லா இருக்காது ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாடி வாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் கூட எப்படி தெரியுமா இருக்குது? யாத்திராகமம் 33:11 சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு எப்படி பேசுறாருங்க? முகமுகமா. எப்படியானால் மோசேவுக்கு முன்பாக கர்த்தர், கர்த்தருக்கு முன்னாக மோசே, மோசேவுக்கு முன்பதாக கர்த்தர், கர்த்தருக்கு முன்பதாக மோசே. இந்த விதத்துல தான் ஜெபமே நடக்குது. மோசே கர்த்தரை பார்த்து கொண்டே ஜெபிக்கிறார். கர்த்தர் மோசேயின் ஜெபத்தை கேட்டுக்கொண்டே மோசேயை பார்க்கிறார். எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய அனுபவம். இந்த நாள்ல இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கணும். நம்ம கர்த்தர் நமக்கு முன்னாடி நிக்கணுங்க. தானியேல் ஏன் ஜெப வீரன் தெரியுமா? சும்மா ஜெபம் பண்ணல, கர்த்தருக்கு முன்பாக அவன் ஜெபம் பண்ணினான். ஒன்னு தெரிஞ்சுக்கணும், எப்பெல்லாம் நீங்க முழங்கால் படிடுறீங்களோ கர்த்தர் அப்பெல்லாம் உங்க முன்னாடி நிற்கிறார் என்கிற அந்த உணர்வோடு நீங்க நிக்கணும். அல்லேலூயா. அப்பதான் உங்களுக்கு பயம், பக்தி, உண்மை, உத்தமம் எல்லாம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கும். அல்லேலூயா. அப்ப உனக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகம்னா உங்க லைஃப் எப்படி இருக்கு தெரியுமா? முதல்ல சொல்றேன், வல்லமையின் பராக்கிரமமானவர் சமூகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
வல்லமையின் பராக்கிரமமானவர் சமூகம். நான் அந்த அவருடைய சமூகம் உனக்கு முன்னாக இருக்கணும்னு சொல்றேனே, அந்த சமூகம் எப்படிப்பட்டது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது வல்லமையின் பராக்கிரமமானவர் சமூகம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவருடைய சமூகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது வல்லமையின் பராக்கிரமமானது. சத்தமா சொல்லுங்க, அவருடைய சமூகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது வல்லமையும் பராக்கிரமமானது. ஹல்லேலூயா. என்னாகமம் 32:32 என்ன சொல்லுது பாருங்க. நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் கானான் தேசத்துக்கு போவோம் என்றார்கள். இந்த வேர்டை கவனிங்க. நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில், இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், எப்படிப்பட்டவர்களாய்? யுத்த சன்னத்தராய் கானான் தேசத்துக்கு போவோம். முன்பு அடிமைகளாய் இருந்தவர்கள் அந்த ஃப்ரண்ட் ஆஃப் பொசிஷன்ல கர்த்தருடைய சமூகத்தை அவர்கள் உணர்ந்த பொழுது தங்களை யுத்த சன்னத்தராய் எண்ணினார்கள். நீ சாதாரணமான ஆளா இருக்கலாம், ஆனா உனக்கு முன்னாக கர்த்தருடைய சமூகம் இருக்குமானால் எவனையும் ஜெயிக்கக்கூடிய, எவனையும் வீழ்த்தக்கூடிய யுத்த சன்னத்தராய் நீங்கள் மாறுவீர்கள். முன்பு பயந்த முயலை போல இருந்தவர்கள் இப்போது சீரிப்பாயும் சிங்கத்தை போல பேசுகிறார்கள். 430 வருஷம் எகிப்தில் அடிமையாவே கடந்தீங்களாடா, இப்ப என்னடா யுத்த சன்னத்தராய் நாங்கள் போவோம்னு சொல்றீங்க? கர்த்தருடைய சமூகம் அப்படி எங்களை பேச வைக்கிறது, எங்களை உணர வைக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு முன்பாக தேவ சமூகம் சென்றபடினால் எந்த சக்தியோ எந்த ராஜாக்களோ அவர்களை எதிர்த்து நிற்க முடியல. இஸ்ரவேலனை குருக்களை எவன் வந்தாலும் போட்டு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான் இஸ்ரவேலன். காரணம், கர்த்தர் அவருடைய ராஜா அவர்கள் முன்னணியிலே நடந்து போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை முன்பாக வைப்பது, தேவ சமூகம் முன்னே இருக்குமானால் யார் உங்களை எதிர்த்து நிற்க முடியும்? எந்த அசுத்தாவிகளை துரத்தி, எந்த பில்லி சூனியங்களை முறித்து, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். அதான் தேவனை முன்னுக்கு வைக்கிறவங்களுடைய ஸ்பீச் அப்படிதான் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, எந்த பில்லி சூனியமோ எந்த மாந்திரிகமோ எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிறவன் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. தேவ சமூகம் அவர்களுக்கு முன்பு இருக்கும்போது சிவந்த சமுத்திரமே ரெண்டா பிரியுது. தேவ சமூகம் இஸ்ரவேலனுக்கு முன்பாக இருந்தபடியால் யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது. தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகம் இஸ்ரவேலுக்கு முன்பாக இருக்கிறபடினால் மதில்கள் எல்லாம் இடிந்து நொறுங்குகிறது. தேவ சமூகம் முன் இருந்தால் நீ சொல்லுவாய், சூரியனே நீ சோத்திரிக்கிறோம், நீ கியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும், கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று யோசுவா சொன்ன மாதிரி நீங்க சொல்லுவீங்க. சாதாரண வேர்டு அந்த வார்த்தை. சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று யோசுவா கட்டளையிட்டு. காரணம் நீ கேளுங்களேன், யோசுவா பார்த்து, எப்படியா சூரியனை பார்த்து பல கோடி டன் சோத்திருக்கிறோம் எடை உள்ள அக்கினி பிழம்பான சூரியனை பார்த்து நில்லே. அதை சொல்வதற்கு காரணம், தேவ சமூகம் யோசுவாவுக்கு முன் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாக இருக்குமானால் நீங்கள் யுத்த சன்னத்தராய் நீங்க போக முடியும். ஆமென்னு சொல்லுங்க. சங்கீதம் 18:29 தாவீது சொல்றாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். நீங்க எனக்கு முன்னாடி இருந்துட்டா ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். என் தேவனாலே ஒரு மதிலையும் நான் தாண்டுவேன். சங்கீதம் 9:3 சொல்லுகிறது, என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உம்முடைய சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். தேவ சமூகம் உனக்கு முன்னாக இருக்குமானால் உனக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தரை முன்னாடி வச்சிரு. நீ யுத்த சன்னத்தராய் எந்த சாத்தான் எவன் வந்தாலும் அடிச்சு நீ கடத்திட்டு நீ முன்னேறி கொண்டே இருப்பாய்.
யாரும் உன்னை தடுக்க முடியாது. உன் குடும்பத்தின் மேல யாரு கை போட முடியாது. எந்த மந்திரமும் உன்னை தொட முடியாது. எந்த கொள்ளை நோயும் உன்னை தொட முடியாது. எந்த பில்லி சூனியம் உன்னை தொட முடியாது. எந்த இருளும் உன்னை தொட முடியாது. உன் குடும்பத்தை யாரும் தீமை செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உனக்கு முன்னாக இருப்பாரானால் நீ யுத்த சன்னத்தராய் கானானை நோக்கி நீ போய்க்கொண்டே முன்னேறிக்கொண்டே இடையில என்ன தடை வந்தாலும். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன்னாக இருக்கும்போது உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. தானியேல் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். ஆகவே தான் தேவ சமூகம் சோதரிக்கிறோம் அவனுக்கு முன்னாக இருந்ததுனால சிங்கம் எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு நிக்குது. சோதரிக்கிறோம். எல்லாரும் நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள் தான். எலியாவா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும். ஆனா அவர்கள் அரிய பெரிய காரியத்தை செய்ததற்கு காரணம் தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு முன்னாடி இருந்தது. அதுதான் அற்புதங்கள் அடையாளம் நடந்தது. நம்ம மூலம் ஏன் அற்புதம் அடையாளம் நடைபெறல? அந்த தேவன் மாறியா போயிட்டாரு? இல்லைங்க, நம்முடைய ஜெபக்குறைவினால் தேவ சமூகத்தை இழந்து நிற்கிறோம். சர்ச்சைக்கு வரோம், பாட்டு பாடுறோம், என்னமோ பாஸ்டர் சொல்றாரு, பாடுற கை தட்டுறான்னா நமக்கு ஒரு ஃபீல் இல்லை. கர்த்தர் எனக்கு முன்னாக இருக்கிறார் என்ற அந்த அனுபவத்தை நம்ம குறையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எப்போ முழங்கால் படித்தாலும் கர்த்தர் எனக்கு முன்னாக வருகிறத நான் உணர்வேன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய அனுபவம், அது இத்தனை பெரிய மகிமை அது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அவர் சமூகம் எப்பொழுதும் உனக்கு முன்பாக இருக்கட்டும். அவர் சமூகத்தை சொந்தமாக்கியதிலே நிலைத்திரு. அந்த சமூகத்தை உன்னை விட்டு விலகாம பார்த்துக்கோ. அந்த சமூகத்தை உனக்காக உரிமையாக்கிக் கொள். உன் ஜீவ காலமெல்லாம் அந்த சமூகம் உனக்கு முன்பாக இருக்கப்பா. இரண்டாவது, பரிபூரண ஆனந்தமானவர் சமூகம். தகப்பனுடைய சமூகத்தில் பிள்ளைகள் மகிழ்கிறது போல தேவனுடைய சமூகத்தில் தான் நம்ம மகிழ்ந்து களி கூற முடியும். ஒரு அப்பாவை பார்த்துட்டா பிள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷம். அப்பா வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாரு, அம்மா வந்துட்டாங்க. தாய் தகப்பன்மார் இழந்தவங்களுக்கு அதனுடைய அனுபவம் தெரியும். என்னதான் இருந்தாலும் ஒரு அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது அது சந்தோஷமே தனி. தமாஷா பேசலாம், சிரிக்கலாம், சத்தமா பண்ணலாம். அவங்களும் நம்மளோடு சந்தோஷமா பேசுவாங்க. அது எவ்வளவு ஒரு அருமையான அனுபவம். ஆனா அதை விட பல கோடி மடங்கு உயர்ந்தது நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உருவாக்குனவருமாகிய கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாக எவ்வளோ சந்தோஷம். உலகமோ படிப்போ பணமோ செல்வமோ கொடுக்காத ஒரு ஆனந்தம் அவர் சமூகத்திலே நமக்கு இருக்கிறது. அதனாலதான் 16வது சங்கீதம் 11 தாவீது சொல்றாரு, உம்முடைய சமூகத்தில் நீ எனக்கு முன்னாக மட்டும் இருந்துட்டீங்கன்னா பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம். என்ன தமிழ் வார்த்தை பாருங்க. பூரண ஆனந்தம்னு சொல்ல, பரிபூரண ஆனந்தம் சாதாரண இன்பம் அல்ல, அது நித்திய பேரின்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஈ மேஜர் கொடுங்க, சோதர எம்பிஏ பாடல். ஹல்லேலூயா. இன்பமிதே பேரின்பமிதே, இயேசு நாமம் இன்பமிதே, இன்பமிதே நல் இன்பமிதே, இயேசு நாமமே இன்பமிதே பேரின்பமிதே, இயேசு நாமம் இன்பமிதே, இன்பமிதே நல் இன்பமிதே, இயேசு நாமமே பாவம் போக்க வந்த நாமம், இயேசு நாமமே சாவரோகம் யாவும் நீக்கும், இயேசுவின் நாமமே பாவம் போக்க வந்த நாமம், இயேசு நாமமே.
கைத்தட்டுகளை உயர்த்தி இன்பமிதே இன்பமிதே. ஹல்லேலூயா. இயேசு நாமம் இன்பமிதே இன்பமிதே நல் இன்பமிதே. இயேசு நாமமே பாவம் போக்க வந்த நாமம். இயேசு நாமமே வாதை போக்க வந்த நாமம். இயேசுவின் நாமமே பாவம் போக்க வந்த நாமம். இயேசு நாமமே வாதை போக்க வந்த நாமம். இயேசுவின் நாமமே. நல்ல கையை உயர்த்தி இன்பமிதே. வெட்கப்படாம இன்பமிதே. இயேசு நாமம் இன்பமிதே. glory glory இன்பமிதே நல் இன்பமிதே. இயேசு நாமமே இன்பமிதே நல் இன்பமிதே. இயேசு நாமம் இன்பமிதே இன்பமிதே பேரின்பமிதே. இயேசு நாமமே அவர் சமூகம் என் சந்தோஷமே. அது நிறைவான சந்தோஷமே. ஓ என் பாத்திரம் நிரம்பி ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே. அது நிறைவான சந்தோஷமே. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி ஆனந்தம் பேரானந்தமே. In His presence the fullness of joy. In His presence the fullness of joy. My cup is overflowing, more than overflowing. Fullness the fullness of joy. இன்னொரு முறை அவர் சமூகமே சந்தோஷமே. praise the Lord. அது நிறைவான சந்தோஷமே. glory. அவர் சமூகமே சந்தோஷமே. சொல்லுங்க அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் ஆனந்தம் பேரானந்தமே. கையை நல்லா தட்டி பல மணி நேரம் ஸ்தோத்திரத்தோடு அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய சமூகத்தை உணர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்க உள்ள எவ்வளவு பூரிப்படையும் தெரியுமா? அது எத்தனை கோடி கொடுத்தா கூட அந்த ஆனந்தத்தை, அந்த பேரானந்தத்தை, அந்த நித்திய சந்தோஷத்தை. ஒரு முறை தேவனுடைய பெட்டி தாவீது நகரத்துல இல்ல. சவுல் காலத்துல தேவனுடைய பெட்டி அவன் தேடவே இல்லை. சவுளுடைய ராஜாங்கம் ஏன் தோற்று போனது என்றால் அவன் கர்த்தரை தனக்கு முன்னாக வைக்கவே இல்லை. ஆண்டவர் தான் அவனை ராஜாவாக்கினாரு. ஒரு நேரமும் அவன் ஜெபிச்சதாகவோ கர்த்தரை ஆராதிச்சதாகவோ துதிச்சதாகவோ கர்த்தருடைய பெட்டியை குறித்து அவன் யோசிச்சதாகவோ பைபிள் இல்லை. அதனால சீக்கிரமாவே அவருடைய முடிவு வந்துருச்சு. தேவனை யார் ஒருத்தவங்க ஃப்ரண்ட் டாப்ல வைக்கலையோ நிச்சயமா அந்த குடும்பமோ அந்த வாழ்க்கையோ ரொம்ப சொல்ற மாதிரிலாம் இருக்காது. ஆனா தாவீது ராஜாவான பிறகு தேவனுடைய பெட்டி எங்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சா அது ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருக்குது. இப்போ அந்த பெட்டியை தாவீதின் நகரத்திற்கு அதை கொண்டு வர்றதுக்கு வரும் பொழுது 2 சாமுவேல் 6:12 சொல்லுது, தாவீது தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு மகிழ்ச்சியோட கொண்டு வந்தான். full of joy. என கர்த்தர் இருக்கிறாரு. தேவ பிரசன்னத்தை அவனை உணர்ந்ததுனால மகிழ்ச்சியோட அந்த பெட்டியை கொண்டு வந்த. சில ஆட்கள் சர்ச்சைக்கு வந்தா கூட அந்த மூஞ்சிய கோரமா வச்சுட்டு தான் வரும். எப்ப சர்வீஸ் முடிக்கும் அந்த அந்த தேவ சமூகத்துக்கு போறமே, கர்த்தருடைய வீட்டுக்கு போறமே, அந்த சந்தோஷம் நிறைய பேருக்கு இல்லை. காரணம் பிரசன்னத்தை உணரல. பைபிள் சொல்லுது அந்த பெட்டியை கொண்டு வரும்போது he feel the presence. தாவீது உள்ளமெல்லாம் அந்த பிரசன்னம் சொர சொர சொரன்னு அவனுக்குள்ள இறங்குது போல. அந்த பிரசன்னத்தினால 2 சாமுவேல் 6:14 ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க பிரதர், கவனிங்க. தாவீது தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். கையை தட்டிங்க. கர்த்தருக்கு முன்பாக
கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக. ஆக்சுவலி அது ஒரு ரோடு. நல்ல கவனிங்க, நான் செய்தியை முடிக்க போறேன். ஆக்சுவலி அது ரோடு. ஜனங்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ரோடு, அது சர்ச்சு கிடையாது, அது ஒரு ரோடு. அந்த ரோட்ல தேவனுடைய பெட்டிய ஆசாரியர்கள் சுமந்துட்டு வராங்க. ஆனா பைபிள் அதை எப்படி கன்சிடர் பண்ணுதுன்னா, அவன் ரோட்ல ஆடினான்னு சொல்லல, கர்த்தருக்கு முன்பாக கையை தட்டி வாயை திறந்து the front of God, கர்த்தருக்கு முன்னாக. ஏதோ ஒரு கட்டடத்தின் நடுவுல உட்கார்ந்திருக்கிற வாலிப தம்பி நினைக்காத. உன் ஃபீல் எப்படி இருக்கணும்? நான் உட்கார்ந்திருக்க முன்னாடி என் தேவன் எனக்கு முன்னாக இருக்கிறார். அப்படின்னா உன் கையை நீ எப்படி தட்டுவ? நீ எப்படி சோத்தரிப்ப? எப்படி நீ அல்லேலூயா சொல்லுவ? கர்த்தருக்கு முன்னாடி, கர்த்தருக்கு முன்னாடி அவன் பார்க்கறான், இவன் பார்க்கறான், யார் பார்க்கறான்னு தெரியல. அவனுக்கு முன்னாடி இயேசுனார் மட்டும்தான் தெரிகிறாரு. அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தி என்னென்னமோ வார்த்தைகளை சொல்லி அவன் பாடி கர்த்தரை துதிக்கிறான். தாவீதே அப்படி நடனமாடி துதிக்கிறத பார்த்த உடனே இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? 6:15 அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் எல்லாருமே தாவீதோடு இணைஞ்சுக்கிட்டாங்க. அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடு எக்கால தொனியோட கொண்டு வராங்க. இத தாவீது பொண்டாட்டி பார்க்கிறார். சில ஆள்ல மீகால் நிறைய பேர் இருப்பா, நிறைய மீகால், ஆம்பளை மீகால் பொம்பளை மீகால் இருப்பாங்க சர்ச்சுக்குள்ளேயே. அந்த மீகா சொல்றா, ஒரு ராஜாவுக்கு கொஞ்சம் கூட ஒரு சோத்திரிக்கிற ஒரு நான்சென்ஸ் மாதிரி நடந்துக்கிறார், ஒரு சென்சிபிளா நடந்துக்க வேண்டாம். சி, இவெல்லாம் என் வீட்டுக்காரனா? எத்தனை பெண்கள் பார்க்கறாங்க, இவன் இப்படி போய் பாடுறேன் துதிக்கிறேன்னு நடனம் ஆடுறானே, அசிங்கம் இல்லையா? அவலட்சணை இல்லையா? எனக்கு வெக்கமா இருக்கு. சில ஆட்கள் சபையில வெக்கம், கூச்சம். கை தட்டுறா, அப்படியே நான் கையை அப்படி மேல தட்டுறானா அப்போ கூட இப்படிதான் தட்டுறான். அவனெல்லாம் என்ன பண்ண? அம்மிக்கல்ல வச்சு நசுக்க வேணாம். நான் சொல்றேன், கூச்சப்படாம இப்படி கையை உயர்த்துறான்னா அவன் கூட இப்படிதான் தட்டுறான். அவனெல்லாம் என்ன பண்ணலாம்? கையை உடைக்க அப்படின்னு சொல்லலாமா? என்ன திட்டிக்கினே போக மாட்டீங்களா? சோத்திரம். நானு உங்களை கர்த்தர் பக்கமா உங்களை சேர்க்க நான் முயற்சி பண்றேன் சார். கர்த்தருக்கு உங்க மேல பரிதாபம் வர, கர்த்தருக்கு உங்களுக்கு உறவு உண்டாக என்னால ஆன முயற்சி நான் பண்றேன் சார். அது நீ என்ன நீ எடுத்துக்கிட்டு போறியோ அது நீயும் கர்த்தர், எனக்கு தெரியாது. ஆமென். சில நேரம் பாஸ்டர் திட்டுறாரு சொல்றாருன்னு, உன் நல்வாழ்வுக்காக நான் சொல்றேன். கொஞ்சம் அப்படி தட்டு இப்படி தட்டு, எப்படியாவது கர்த்தர் உன் பக்கமா வந்துட மாட்டாரா? நீ ஆசீர்வாதம் உடையவனா நீ மாறிடக்கூடாதா? உன் கண்ணீர் துடைக்கப்பட்டுடக்கூடாதா? உன் குடும்பம் உயர்ந்துடக்கூடாதா? நீ அடுத்த கட்டத்துக்கு வந்துடக்கூடாதா? நீ ஒரு ஜெப வீரனா மாறிடக்கூடாதா? நீ ஆத்துமக்களை ஆதாயம் செய்கிறவனாய் நீ மாறிவிடக்கூடாதா என்கிற ஆசையில நான் பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா. நான் அடுத்து 3 பிரசங்கம் பண்ண, ஆனாலும் என் ஃபுல் எஃபெக்ட் இங்க போடுறேன். உனக்கு புரியுதா? உனக்கு பொண்டாட்டி சொல்றா, இவன்லாம் ஒரு ஆளா இப்படி பண்றான் இவன். அப்ப நம்பாலு தாவீது சொன்னார் பாருங்க ஒரு பேச்சு. 2 சாமுவேல் 6:21 ரொம்ப முக்கிய வசனம் இது. தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும், யாரு? சவுல். தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும். இந்த பார்க்கிலும் பார்க்கில் என்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு மனிதன் கர்த்தரை தனக்கு முன்னாக வச்சிருக்கிறானோ அவன் எல்லாரை விட கர்த்தர் உயரமா வைப்பார். எல்லாரை விட அவனை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். எல்லாரை விட அவனை மேல கர்த்தர் வைப்பார். அவனை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் என்னை தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு கடந்தேன், யாருமே என்ன மதிக்கல. எங்க அப்பா எங்க அம்மா கூட என்ன பெருசா என்னல. ஆனா என் தெய்வம் என்ன செஞ்சார் தெரியுமா? உன் தகப்பன் வீட்டார் எல்லாரை பார்க்கிலும், உன் தகப்பனை பார்க்கிலும், உன் வீட்டார் எல்லாரை பார்க்கிலும் கர்த்தர் என்னை இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார்.
அதுக்கு முன்னாடி நானு கூஜாவா இருந்தேன், அவர் தான் என்ன ராஜாவாக்குனாரு. எங்கேயோ ஓரத்துல இருந்த என்ன கர்த்தர் தலைவனா வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த கால வேளையில பாஸ்டர் நான் எங்கேயோ இருந்தேன் பாஸ்டர், கர்த்தர் தான் இந்த ஆசீர்வாதத்தை தந்தார்னு சொல்றவங்க கைய நல்லா தட்டி சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஆமென். கர்த்தர் தான் இந்த உயர்வை தந்தார், கர்த்தர் தான் என்ன உயர்த்தினார். அவர் சொல்றாரு, கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாக நான் ஆடிப்பான்னு. நீ நினைக்கிற பொம்பளைங்களுக்கு முன்னாடி இப்படி ஆடுறியா நினைக்க, நான் பொம்பளைங்களுக்கு முன்னாடி ஆடல, என்னை உயர்த்தின கர்த்தருக்கு முன்பாக. சத்தியம் புரிஞ்சவங்க, ரோட்ல போகிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக நான் ஆடல, என் தெய்வத்துக்கு முன்பாக, என் ஆண்டவருக்கு முன்பதாக, என்னை உயர்த்தினவருக்கு முன்பாக நான் ஆடினேன். ஏய், நான் இப்படி பாடுறது ஆடுறது உனக்கு எளப்பமா தெரிஞ்சா நான் இன்னமும் அப்படி நீசனாவேன், நான் இன்னமும் பாடுவேன் என் கர்த்தருக்கு முன்னாக. அப்படின்னா தாவீது கர்த்தரை தனக்கு முன்னாக வைத்திருந்தான். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, தானியேல் தேவனுக்கு முன்பாக ஜெபித்தான். கர்த்தரை முன்னாடி வை, சேவ சமூகம் உனக்கு முன்னாடி இருக்கட்டும். அந்த சமூகம் வல்லமையின் பராக்கிரமானது. அந்த சமூகம் தான் பேரானந்தத்தையும் பரிபூரண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் உனக்கு கொடுக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சோத்திரிக்கிறோம். அப்படியே எஃப் மைனர் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மேகஸ்தம்பம் மேலி இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வருது. மேகஸ்தம்பம் மேலி இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட. ஆமே, அன்பான தேவன் என்னோடு, அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க சொல்லுங்க, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட